இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேரில் இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலே பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். வேதத்திலே இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவியானவரிட குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் எப்படி கிரியை செய்கிறார், நம்மில் எப்படி வாசம் பண்ணுகிறார், அவர் எப்படி நம்மை நடத்துகிறார், எப்படி போதிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் பொழுது நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த பலவீனங்கள் காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிற அந்த பலவீனத்தில் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த பலவீனங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவ சுவாபங்கள், கோபப்படுவது அல்லது எரிச்சல் படுவது அல்லது பொறாமைப்படுவது அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத பெருமையான எண்ணங்களோ மேட்டிமையான எண்ணங்களோ, பிறரை குற்றப்படுத்துவதான காரியங்கள் அல்லது பொய் சொல்லுகிறது, இந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் நம்மிடத்திலே காணப்படும் பொழுது ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ இந்த பாவ சுவாபங்களிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி காணப்படுகிற அந்த பலவீனங்களில் இருந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களில் சிலர் சொல்லுவதுண்டு, ஜெபிக்கவே முடியவில்லை என்று. அப்போ அந்த பிசாசானவன் முதல்ல என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நம்ம பாவ சுவாபங்கள் நமக்குள்ள காணப்படும் போது அந்த பாவ சுவாபத்தில் குத்துண்டவர்களாகி தேவனிடத்திலே ஜெபிக்க முடியாதபடி ஒரு தடையை கொண்டு வருவான். அப்பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாடும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? இந்த பலவீனங்களில் நமக்கு உதவி செய்து நமக்கு என்ன ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாது இருக்கிறோம். என்ன ஏன் எப்படி அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகள் நிறைவேற்றும்படி நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்போ நமக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேண்டிக்கணும்னு அந்த பலவீனங்களை நமக்கு தெரியாது. நம்ம சுய இச்சைகள்ல நம்ம இருக்கும் பொழுதோ, அந்த சுய இச்சைக்கு இடம் கொடுக்கும் பொழுதோ, உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்ம இருக்கும் பொழுதோ தேவனிடத்திலே நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம அறியாமல் இருக்கும். அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய கூடாது? ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டிக் கொள்வார் என்று அதுல எழுதப்பட்டிருக்கிறதா. பிரியமானவர்களே, நாம சோர்ந்து போகாம பலவீனங்கள் வந்த போது அல்லது ஆவிக்குரிய பலவீனங்கள், சில பாவ சுவாபங்கள் நம்மை தொடர்ந்து வந்தாலும் நாம் என்ன செய்யணும்? இடைவிடாமல் அதிலிருந்து வெளிவர பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்யறார். நம்ம முதல்ல பார்த்த பொழுது ஒவ்வொருடைய சரீரமும் பரிசுத்த ஆவியானோட தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியான பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்ச நாள் உங்களுக்கு தருவேன், நீங்க பாவம் செஞ்சா உங்களுடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்வேன் அவர் சொல்லல. என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கேன். அப்போ பரிசுத்த ஆவி எங்களிடத்துல இருக்கிறார். அவரை நாங்க உணரணும், அவரை நாங்க துக்கப்படுத்தக் கூடாது. அதனால பாவ வழக்கத்திலிருந்து ஜெபித்து நாம என்ன செய்ய வேண்டும்? வெளிவர வேண்டும். அப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி என்ன செய்யறாருன்னா, நம்ம சோர்ந்து போனாலும் அந்த யாக்கோபு சொல்லி இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி எப்படியா இருக்கிறார்னா வைராக்கிய வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். நம்ம எப்படியாவது பரிசுத்தத்திலே நம்ம நடத்த வேண்டும் என்று, அந்த பாவ சுவாபங்களில் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று நம்மில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். அதனாலதான் சொல்லியிருக்கிறாரு, நீங்க அப்பொழுது நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பருவம் தான் எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது நான் பார்க்கும்போது, முதலாவது பார்த்தோம் பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம ஜெபிக்க முடியாம இருக்கும் பொழுது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்துகிறார். இன்னொரு காரியம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரானா, பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு தராமல் பலமும்
அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் 2 தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லியிருக்கிறாரு, உங்களில் இருக்கிற அந்த ஆவி பயமுள்ள ஆவி கிடையாது, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதான் அந்த சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு உண்டான பயம் எல்லாம் நீங்கிற்று. அந்த இயேசு கிறிஸ்து மரித்த பிறகும் கூட அவர் உயிரோடு எழுந்து அவர்களை பிரசன்னமான போதும் கூட இன்னும் அவர்கள் தைரியமாய் அவரை குறித்து சாட்சி கொடுக்கவில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் வந்த பிறகுதான் அவர்கள் தைரியமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பின்பு என்ன நடந்தது? அவர்கள் சாட்சி கொடுக்கிறதையும் அவர்கள் பேசுகிறதையும் அந்த அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பொழுது மற்ற மனுஷர்களுக்கு பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது என்று பார்க்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செஞ்சதோ அந்த இடமே அசைந்தது. அப்ப எல்லாரும் பார்த்து என்ன செஞ்சாங்களா? ஆச்சரியப்பட்டார்கள், பயந்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியம் ஆண்டவர் சொன்ன பாரு, நீங்கள் பெலனடைந்து அந்த உலகம் முழுவதிலும், அந்த எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்னபடி கர்த்தர் அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், பயத்தை நம்மிலிருந்து நீக்குகிறார். நம்முடைய பலவீனங்களில் இருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களிலும் அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். அந்த பலத்தின் ஆவியை, அந்த பயமில்லாத அந்த ஆவியை, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் நான் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் தியானித்த வார்த்தைக்காக தேவரே உமக்கு நன்றி. எங்களுடைய பலவீனங்களில் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இணைந்து நாங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருந்த சூழ்நிலையில் எங்களோடு கூட நீர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பயத்தின் ஆவியை பெறாமல் ஆண்டவரே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி அந்த விசுவாசத்தோடு நடக்க, பயமில்லாமல் ஆண்டவரே தைரியமாய் அப்பா உமக்கு சாட்சியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்தை இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாங்கள் உம்முடைய அன்பையும் உடைய ரட்சிப்பையும் உடைய பரம ராஜ்யத்தையும் குறித்து அநேகருக்கு சொல்ல தைரியத்தையும் உடைய பலத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவரே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சிறிய ஊழியத்திலே கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் கிரியை செய்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களில் அவர்கள் பயத்தோடு பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ எந்தெந்த காரியங்களில் தேவரீர் அவருடைய சரீர ஆவி ஆத்துமாக்களை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.